அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நல்ல சீக்கிரமாக எப்படி சுலபமான முறையில் பீட்ரூட் அல்வா செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை திருவி வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பீட்ரூட்லேயே இனிப்பு இருக்கும், அதனால். ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டை இதை பாருங்கள், பொடிசாக இப்படி திருவணும். இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் இந்த பாலை ஆட் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இந்த பாலை ஆட் பண்ணி அதில் தான் நம்ம இந்த பீட்ரூட்டை வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு பாருங்க. பால் கொஞ்சம் ஊற்றினாலே போதும். ஏன்னா பீட்ரூட் வேக வேக அது சுருங்கிடும். அதனால் பால் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நம்ம அதில் சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 400 ml அளவுக்கு பாலை எடுத்து ஊற்றி அதை கிளறி விட்டு வச்சுருக்கோம். கிளறி விட்டுட்டு இப்போ அதுலேயே பால்லேயே இந்த பீட்ரூட் வேகிற மாதிரி மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ அந்த பாலில் வெந்த பிறகு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, வேக வச்ச அவங்க பாலை சுண்டி இருக்குது. காய் நல்லா பீட்ரூட் வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ண போறேன். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நான் எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சுகர் போட்ட உடனே திரும்பவும் தண்ணி விடும். திரும்பவும் பீட்ரூட் இலகி அந்த சர்க்கரை இலகி தண்ணி மாதிரி வரும். பாருங்க, இலகி வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் போட்டு வைக்கிறேன். நான் இப்போ பாருங்க, நல்லா வெந்து அந்த தண்ணி விட்டு திரும்பவும் வேகுது பாருங்க. இந்த ஃபுல்லாக இந்த சர்க்கரை எல்லாம் ஊற்றிட்டு அது நம்ம நெய் சுருண்டு வருவோம். அதுக்கு நான் நெய் நம்ம கூட நான் ஆட் பண்ணுறேன். நான் இந்த பீட்ரூட் அல்வாவில் நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஏலக்காய் தூளையோ முந்திரி எதையுமே நான் சேர்க்க மாட்டேன்.
ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்தாலும் பிடிக்காது. அல்வாவில் வந்து முந்திரி, திராட்சை இந்த மாதிரி எந்த ஒரு நட்ஸு சேர்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் இதில் எந்த ஒரு வாசனை பொருளும் எதுவும் போடலை, கோவா போடலை. நான் எல்லாமே சேர்த்து இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். நான் அதை குக்கரில் வேக வச்சு நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அல்வா நல்லா சுருண்டு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பீட்ரூட் கலராகவே மாறி இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு 400 ml அளவுக்கு வந்து பாலும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வேக வச்சுருக்கோம் ஒரு 15 மினிட்ஸுக்கு. அதுக்கு பிறகு நம்ம இதில் சீனியை சேர்த்துருக்கோம். சீனியை சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். அதன் பிறகு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்ருக்கோம். நம்ம எப்போயுமே பீட்ரூட் பார்த்து வாங்கும்போது நல்லா ரெட் கலராக இருக்கிற மாதிரி வாங்கணும், பார்த்து நல்லா டார்க்காக. இது கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக இருந்துச்சு திருவும்போது, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது நல்லா ஒரு கீரி பார்த்தா நல்லா ரெட்டாக இருக்காங்க பார்த்து வாங்கிக்கோங்க. பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அடியில் எந்த ஒரு இதுவும் இருக்காது, இது ஒட்டாமல் வருது பாருங்கள். பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பீட்ரூட் அல்வா எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நல்லா முந்திரி பாதாம்லாம் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி விதை இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்களும் வந்து இதே மாதிரி பீட்ரூட் அல்வா சிம்பிளாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு எங்களுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.